ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிமிலி. நான் உங்கள் இசை. இன்றைக்கி நம்ம சிமிலியில் சைனஸ், டஸ்ட் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய தொடர் தும்மல், அது ஏன் ஏற்படுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இந்த சைனஸ், டஸ்ட் அலர்ஜியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வேண்டாத சாமி இல்லை, போகாத கோவில் இல்லை அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்கிற மாதிரி, நானும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒப்பீனியன் கேட்காத டாக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வரும்போது முகத்தில் தண்ணி பட்டா, வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, வெளியில் போயிட்டு வந்தோம்னா தொடர்ந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அது கூடவே கண் அப்புறம் மூக்கில் இருந்து தண்ணியாக வடிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எனக்கு வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கே 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். எனக்கு டெய்லியுமே மார்னிங் இதை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க்கை பார்க்குறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. என்னமோ மாதிரி இருக்கும், எப்படா இது சரியாகுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கிளம்பும்போதே இந்த ப்ராப்ளம் எனக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. பொதுவாக நாம் தான் முடிஞ்ச வரை சமாளிப்போமே, அதுக்கப்புறம் தானே ஹாஸ்பிட்டல் போவோம், முடியாத பட்சத்துக்கு தானே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டேன். போய் பார்த்தா 10 பேர் பேஷண்ட் இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட அப்படின்னா 10 பேருமே உமன்ஸாக தான் இருக்காங்க. 10 பேருக்குமே இதே ப்ராப்ளம் தான். நினச்சேன், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது போல், இது எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா, அங்கே வந்து எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா 10 பேர் இருக்கோம், 10 பேருமே உமன்ஸாக இருக்கோம், எதனால் நமக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு ஒரே யோசனை. அதோடு தான் டாக்டரை பார்க்குறதுக்கு உள்ளே போனேன். அப்புறம் போய் டாக்டரை பார்த்தோம். உடனே உள்ளே போனோம். டாக்டருமே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. மாதிரி காலைல எழுந்திரிச்சோடனே தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுநாள் கொண்டு போய் காமிக்க போனோம். டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 3 days வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். நாள் வந்து அட்மிஷனு, மறாவது நாள் ஆப்ரேஷன், அதுக்கடுத்த நாள் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றுமே புரியல, என்னாச்சு, ஒருத்தர் பார்த்துக்குறோம், எதனால் இப்படி திடீர்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்றுமே புரியல. அப்புறம் சார்கிட்ட மெதுவாக, சார் என்ன தான் சார் ப்ராப்ளம், எதனால் அப்படின்னு கேட்கும்போது, கண்ணுக்கு கீழே நிறையா நீர் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து மூக்கில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், நான் தெரியாத மாதிரி லேசரில் உங்களுக்கு பண்ணிடுறேன், வெளியில் காயம் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. எப்போவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க, டேப்லெட்டில் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்வாங்க. அப்படி இல்லை, டேப்லெட்டில் சரியாகலை அப்படின்னா தான் ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. நாங்கள் போன உடனே டாக்டர் வந்து இந்த டேட்டில் வந்து அட்மிட் ஆகிடுங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக்கு. எனக்கு என்ன தோணுது, என்னடா சாதாரண தும்மலுக்கெல்லாமா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதோட சீரியஸ் எனக்கு தெரியல. அப்போது என்னடா தும்மலுக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடுவாங்களே அப்படின்னு தான் ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு உள்ளே போனேன். அப்படி சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து இதை பற்றி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன் வந்து சைனஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுது தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து அதிக அளவுக்கு ஏன் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நான் யோசித்தேன். கண்டிப்பாக இதுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஏன் வருது, இது எதனால் வருதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னும் 2 டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டேன். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்போது, எதனால் சார் இந்த மாதிரி எனக்கு ஏற்படுது, எதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கடி தும்மல் வருது அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூக்கில் வந்து சின்னதாக ஒரு பை இருக்கும், அதில் வந்து நீர் வந்து கோர்க்கும்போது அந்த பை வந்து பெருசாகிடுது,
நீங்கள் சுவாசிக்கும்போது லேசாக சின்னதாக தூசி இருந்தாலும் அது உள்ளே போய் அந்த பையில் படும்போது உங்களுக்கு வந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டார். அப்புறமே நாங்களுமே என்ன பண்ணிட்டோம், டேப்லெட்டை ஒரு 1 வீக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் ஹெவி டோஸ் டேப்லெட்டும் போட முடியாது. சரி, நமக்கு இந்த டேப்லெட்டும் ஒத்து வர மாட்டேங்குது, நம்ம சைனஸ்க்காக டேப்லெட் போட்டால் வயிறெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஹோமியோபதி போகலாம். ஓகே, ஹோமியோபதினா டேப்லெட்டோட பவரும் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி டாக்டரை போய் பார்க்க போனோம். அப்புறம் அவங்கக்கிட்டேயுமே நான் இதே கேள்வியை தான் கேட்டேன், சார் எதனால் இது ஏற்படுது அப்படின்னு கேட்கும்போது தான் அப்புறம் அவரே எனக்கு நல்லாவே டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இதனால தான் சைனஸ் வந்து வருது அப்படிங்கிறதே. உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நீர் கோர்க்கிறது அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் தலைக்கு வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இல்லை. 2வது, தலைக்கு குளித்தோன்னே ஈரத்தை வந்து துவட்டுறதே இல்லை, அப்படியே ஒரு கிளிப்பை மாட்டிட்டு அப்படியே கிளம்பிடுறோம். தலையை நல்லா காய வச்சு ஈரம் போகிற வரைக்கும் காய வைக்கிறது இல்லை. இதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னோன்னு தான் உண்மையிலே நான் ரியலைஸ் பண்ணேன். ஆமாம், இது எல்லாமே இருக்குது, இதெல்லாமே நான் பண்ணுறேன் தான். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கத்தையே விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தலையை வந்து அம்மா கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காவது போய் தலையை துவட்டிட்டு வருவேன், காய வச்சுட்டு வருவேன். இப்போ அவங்களும் நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல, ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம மேலே நம்மளுக்கு இருக்க கேரிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு, டைமும் இல்லை அதுக்கு. நான் ரியலைஸ் பண்ணேன், நல்ல வேளை நான் பாட்டுக்கு இது எதுவுமே தெரியாமல் போய் ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதே தப்பை நம்ம செஞ்சோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு இது வரதானே செய்யும். சரி, ஓகே, ஹோமியோபதி டாக்டர் சொல்கிறது கரெக்டு தான், ஹோமியோபதியிலேயே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வழியாக முடிவு பண்ணி ஓகேன்னு சொல்லியாச்சு. ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன, ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை, அதுலேயும் ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்னென்னா, ஹோமியோபதியில் வந்து கண்டினியூ பண்ணணுன்னா நமக்கு 6 மாதம் வந்து கம்பல்சரி மருந்து எடுத்துக்கணும். ஓகே, இதில் என்ன சிக்கல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கே, 1 மந்த் வரைக்குமே நான் டேப்லெட் சாப்பிட்டு பார்க்குறேன், அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு சரியாகவே இல்லை, அந்த தும்மல் வந்து குறையவே இல்லை. என்னால் வந்து முடியலை, இதுக்கு மேலே என்னால் சமாளிக்கவே முடியலை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ஹோமியோபதி டேப்லெட்டு நம்ம குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதோட பவர் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். 1 மந்த்து தான் ஆகுது, நம்மளால் சமாளிக்கவே முடியல. சரி, ஓகே, நம்ம பழையபடி ஆப்ரேஷனே பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்பையும் பாருங்கள், என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியல, ஏன்னா கோவிட் வந்துருச்சு. அவுட் பேஷண்ட்டில் வந்து ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், இல்லைன்னா வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாக்டவுன் வேறு போட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையிலே ஒன்றுமே புரியலை. என்னடா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து கொரோனாவுக்கு வந்து சித்தாவில் ஒரு பொடி தர்றாங்க, அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்ணும், அந்த டாக்டர் கொடுக்குறது நல்லாயிருக்கு அப்படின்னு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அந்த சித்தா டாக்டரை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட தான் போய், சார் இந்த மாதிரி நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி தும்மல் அடிக்கடி வருது, தடவை உங்களை வந்து நான் பார்க்கணும், எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தர்றீங்களா அப்படின்னு கேட்டோம் ஃபோனில். சரி, ஓகே வாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, போய் பார்த்தோம். இந்த புண்ணியம் வந்தால் நான் 2 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் இந்த வீடியோவோட ஹீரோ, இந்த மருந்து frds Q20. நான் திரும்பவும் சொல்கிறேன், frds Q20. இந்த மருந்தை 2 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி 30 சொட்டு தண்ணீரில் கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் நம்பவே மாட்டீங்க, 1 வீக்லேயே தும்மல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே கடவுளே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மருந்தை பார்க்கும்போது. 2 மந்த்ஸ் கண்டினியூ பண்ண சொன்னார். அதே மாதிரி 2 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எந்த காரணத்தினால சைனஸ் வருது அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வாரம் ஒரு முறை எண்ணெய் வச்சு குளிக்கிறேன். இது கூடவே தண்ணீரை காய வச்சு தான் குடிக்கிறேன். ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாத்தையுமே 80% குறைச்சிட்டேன். நானாகவே செஞ்சதே, எந்த டாக்டரும் எனக்கு ரெஃபர் பண்ணல, நானாகவே செஞ்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் இருந்து காய் சாப்பிட்றத குறைச்சிட்டேன். அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் பழைய மாதிரி ஆகிட்டேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா மூச்சு விட முடியுது. இப்போ வீடு க்ளீன் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன். உண்மையிலே இந்த மருந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது இந்த மருந்து. எனக்குமே இவ்வளோ நாளாக அந்த மருந்தை பற்றி தெரியல. அந்த டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரியும். நிறைய பேருக்கு இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சிருக்காது. இது ஒரு பாட்டிலோட விலை வெறும் 250 தான். அவர் 2 மாதம் எடுத்துக்கிற சொல்கிறார். அதிகபட்சம் நமக்கு 2 பாட்டில் வரும். அப்படிங்கிறப்போ ஒரு 500லேயே சிம்பிளாக சைடு எஃபெக்ட் இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம சைனஸை ஈஸியாக குணப்படுத்த முடியும். அது கூட நம்ம இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா போதும். சப்போஸ் நீங்களும் இந்த மருந்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவையாவது சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே எந்த மெடிசனையுமே டைம் எடுக்கும்போது நாமளாகவே எடுத்துக்கிறக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதனால் நீங்களும் ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. உண்மையிலே நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சிமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் இசை.